இப்போ வாங்க நம்ம அடை தோசைக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற போட்டுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். அரை கிளாஸ் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். அரை கிளாஸ் துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். உளுந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். வெந்தயம் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கசப்பு தன்மை வந்துடும். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சுடுங்க. உங்களுக்கு வேணும்னா பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். இது வந்து 4 hours ஊறணும். நம்ம 4 hours ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்து கொட்டிக்கோங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடை தோசை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடை தோசை மாவு ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்ப அடை தோசை மாவுல சேர்க்கறதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். உங்க வந்து சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு வந்து நீங்க காலையில அரைச்சி நைட்டு கூட ஊற்றலாம், இல்ல நைட்டு அரைச்சி காலையிலயும் நீங்க ஊற்றலாம். அடுத்தது சோப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு வந்து ரொம்பவும் திக்கா இல்லாம ரொம்பவும் இது இல்லாம மீடியமா இருக்கணும். இப்ப வாங்க நம்ம தோசை ஊத்திக்கலாம்.
இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். இப்போ வாங்க சாப்பிடலாம். இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம எப்பயும் சாப்பிட்ற நார்மல் தோசையை விட இந்த தோசை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.